ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே ஈவினிங் vlog. இன்றைக்கி வந்து நெஸ்டோ தான் வந்திருந்தோம். கொஞ்சம் இந்த வீக்குக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இங்கேயே வெயில் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசங்க வந்து இப்போ ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஜில்லுன்னு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோஸ் மில்க் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. சரி, அதனால் வந்து நன்னாரி சிரப் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி, இது வந்து வாங்கி வச்சோன்னா பசங்களுக்கு வந்து மத்தியானம் வரும்போது கொஞ்சம் கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஆஃபரும் போட்டிருந்தாங்க. ரொம்ப நாளாகவே வந்து இந்த பெடிக்யூர் செட் வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். இன்றைக்கி வந்து இங்கே பார்த்துருந்தேன். சரின்ட்டு இங்கேயே எடுத்துட்டேன். அதுவுமே பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வந்து பாஸ்தா, நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. பாஸ்தாலாம் செய்யறதுக்கு இந்த குக்கிங் க்ரீம் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொல்லிகிட்டு இருந்தா. நான் வந்து முன்னாடி வாங்கியிருக்கேன். அந்த சின்ன பாட்டிலே வந்து 10 திரம்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து பெருசே 10 திரம்ஸ் போட்டிருந்தாங்க. சரி, எப்படி கொடுக்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் பார்த்தா இது ஆஃபரில் இருந்தது. வந்து மில்க் கிடையாது போல், வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால தான் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது போல். நான் எப்பயுமே இந்த பக்கு பிராண்டு தான் வாங்குவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் இன்க்ரீடியன்ட்ஸ். அதில் வந்து மில்க்கு தான் போட்டிருந்தது. பசங்க வந்து ரொம்ப நாளாகவே வந்து இந்த பீலபிள் கம்மி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸ்கூலில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தாங்க, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மிஷிகா சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப நாளாகவே வாங்கிட்டு வர சொல்லி கேட்டுட்டு இருந்தா. இன்றைக்கி தான் நான் வந்து நெஸ்டோவில் அதை கண்டுபிடிச்சேன், பார்த்தேன். சரி, அது வந்து பசங்களுக்கு ஒன்று வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தோம். நான் யூடியூப்பில் வந்து குக்கிங் வீடியோஸை பார்த்துட்ருக்கும்போது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மிளகா வந்து நெய் மிளகா, நல்லா நெய் வாசனை வரும் நம்ம யூஸ் பண்ணும்போது. இது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிரியாணிலலாம் இந்த மிளகா யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி டேஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி வந்து நெஸ்டோவில் இந்த மிளகாவை பார்த்துருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது கிடையாது. அவங்க சொன்னதை வச்சு சரி ட்ரை பண்ணுவோமே, நம்மளும் ஒரு நாள் பிரியாணி செய்வோம், அதில் வந்து இந்த மிளகாவை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி தான் இருக்குன்ட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிளகாவை பார்த்தோன்னே வாங்கிட்டேன். அப்பயுமே ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது வந்து 8 திரம்ஸ் அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பிரியாணி செய்யலை, கீரை தான் செஞ்சுருந்தேன். சரி, இருந்தாலும் வந்து எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட், இது எப்படி தான் இருக்கும், நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து மண்டே மார்னிங் கீரையிலே வந்து இந்த மிளகாவை ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன். அவ்வளோ வாசனையாக இருந்தது கீரை. இது ஒரு தனி ஃப்ளேவரு. இத்தனை நாளாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோமே, இந்த மிளகா வாங்கலையே நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் உண்மையாலுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மிளகா போட்டு கீரை சமைச்சது.